திண்டுக்கல்லில் நிலம் கையகப்படுத்தியதற்கான இழப்பீட்டுத் தொகையை 8 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு செயல்படுத்தாததால் அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளின் விற்பனைத் தொகையும் வழக்குகளின் நன்மைக்கான வைப்புத் தொகையாக செலுத்துமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளின் சின்னசிறு விற்பனை தொகையும் திண்டுக்கல் நிலம் கையகப்படுத்தல் மறுசீரமைப்பு வழக்கு விசாரிக்கும் முதன்மை மாவட்ட நீதிபதியின் வழக்குகளின் தன்மை கருத்தில் கொண்டு வைத்து சென்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அரசுக்கு பலமுறை கால அவகாசம் வழங்கியும் இழப்பீட்டை வழங்கவோ உச்சநீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யவோ எந்த நடவடிக்கை எடுக்காதால் மதுரை அமர்வு இந்த உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு வருவரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். திண்டுக்கல்லை சேர்ந்த முத்து கல்யாணி, சிவசாமி, காளிமுத்து உள்ளிட்ட 30 திண்டுக்கல் பகுதியில் தங்களது கடைகள் அமைந்த இடத்தை 2017ஆம் ஆண்டு கையகப்படுத்தியதற்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டில் குறைக்கப்பட்ட தொகையை வழங்க கோரி 2019ஆம் ஆண்டு மாவட்ட நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் 2021ஆம் ஆண்டு 4,37,42,733 ரூபாய் இழப்பீட்டை வழங்க உத்தரவிட்டு அதனை எதிர்த்து அரசு தரப்பில் 2023ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் குறைக்கப்பட்ட இழப்பீட்டு தொகை 8 வாரங்கள் வழங்க உத்தரவிட்டது. இந்த நிலை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன், ராமகிருஷ்ண அமர்வு ஜூலை 28, ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 1 உள்ளிட்ட 4 முறை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது அரசு தரப்பு உத்தரவை நிறைவேற்றவில்லை அல்லது உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யவில்லை. எனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை விற்று மொத்த பணத்தையும் சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் உள்ள வங்கி கணக்கில் செலுத்த உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.